என் முன்னாடி 10 ரூபாயில 50 காயினும் 5 ரூபாயில 50 காயின்னு மொத்தம் 100 காயின் வச்சிருக்கேன். ஒரு முழு சார்ட்ல 200 கட்டம் போட்டு வச்சிருக்கேன். அண்ட் அது கூட ஒரு முழு பிளாங்க் பேப்பர்ல சின்னதா 200 கட்டம் போட்டு 100 கட்டத்தை கிரீன் கலர்லயும் 100 கட்டத்தை ரெட் கலர்லயும் பெயிண்ட் பண்ணி ப்ளூ பிரிண்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட 100 காயினை கொடுத்து அதை அவன் வாங்கி கீழே வச்சதுக்கு அப்புறம் நான் ரெடி பண்ணிருக்க ப்ளூ பிரிண்ட் அவன் கிட்ட கொடுத்து 30 செகண்ட் நல்லா பார்க்க சொல்லி அதை நான் திரும்ப வாங்கினதுக்கு அப்புறம் ரெடி ஸ்டார்ட். இப்போ கேம் என்னன்னா, என் ஃப்ரெண்டுக்கு மொத்தம் 3 சான்ஸ். அவன் எப்ப வேணாலும் ப்ளூ பிரிண்ட வாங்கி பார்க்கலாம். ப்ளூ பிரிண்ட்ல பார்த்த கிரீன் பாக்ஸ் மாதிரி காயினை சார்ட் கட்டத்துல வைக்கணும். அப்படி எல்லா 100 காயினும் சார்ட் பாக்ஸ்ல வச்சதுக்கு அப்புறம் எத்தனை காயினை கிரீன் கட்டத்துல வச்சிருக்கானோ அதை அவன் கிட்டவே கொடுத்துருவேன். இன்கேஸ் காயினை ரெட் பாக்ஸ்ல வச்சிருந்தா அதை நான் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன். இதுதான் கேம். இப்போ ப்ளூ பிரிண்ட் பார்க்கணும்னு கேட்டிருக்கான். இப்போ 33 காயினை பாக்ஸ்ல வச்சதுக்கு அப்புறம் ப்ளூ பிரிண்ட பார்க்கணும்னு சொல்லி கேட்டான். இது செகண்ட் சான்ஸ். இப்போ ப்ளூ பிரிண்ட கொடுத்து அகைன் 30 செகண்ட் நல்லா பார்க்க சொல்லி திரும்ப வாங்கினதுக்கு அப்புறம் ரெடி ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல மட்டும் 33 காயினை வச்சிருக்கான். செகண்ட் சான்ஸ்ல எத்தனை காயின் தான் வைக்கிறான்னு பார்க்கலாம். இந்த கேமுக்காக ப்ளூ பிரிண்ட ரெடி பண்ணும் போதே கஷ்டமா தான் ரெடி பண்ணேன். பட் காயின் எல்லாத்தையும் கரெக்டா தான் வைக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணா தெரிஞ்சிடும் எத்தனை காயின் தான் சரியா வச்சிருக்கான்னு. இப்போ ப்ளூ பிரிண்ட் பார்க்கணும்னு கேட்டிருக்கான். இவ்வளவு காயின், அதாவது 59 காயின் வச்சதுக்கு அப்புறம் ப்ளூ பிரிண்ட பார்க்கணும்னு கேட்டிருக்கான். இது ஃபைனல் சான்ஸ். 30 செகண்ட் ப்ளூ பிரிண்ட பார்க்க சொல்லி திரும்ப வாங்கினதுக்கு அப்புறம் ஒன் லாஸ்ட் கால் ரெடி ஸ்டார்ட். இப்போ பாத்தீங்கன்னா இது ஃபைனல் சான்ஸ். இதுல ப்ளூ பிரிண்ட் ஞாபகம் இருக்கு இல்ல அதெல்லாம் கேள்வியே கிடையாது. எல்லா காயினையும் பாக்ஸ்ல வச்சே ஆகணும். என் ஃப்ரெண்டு காயின் வைக்கிற ஸ்டைல ஒரு மாதிரி தினுசா இருக்கு. ஏன்னா எல்லாமே கரெக்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இதை பார்க்கும்போது அவன் என்கிட்ட மாட்டல, நான் தான் அவன் கிட்ட மாட்டிட்டோன்னு தோணுது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வழியா எல்லா காயினையும் 100 பாக்ஸ்ல வச்சு முடிச்சிட்டான். எக்ஸாக்டா இந்த 100 பாக்ஸ்ல தான் இதுல எத்தனை சரி தப்புன்னு பார்க்க கலர் பண்ணணும். அதுக்கு கேமரா மேல போய் வந்தா தெரிஞ்சிடும். எப்படி நல்லா இருக்கா? எல்லாத்தையும் கலர் பண்ணியாச்சு. நான் முன்ன சொன்ன மாதிரி தான் நான் தான் அவன் கிட்ட மாட்டிக்கிட்டேன். ஏன்னா சரியா 70 80 இல்ல 95 காயின் சரியா வச்சிருக்கான். அதுவும் 10 ரூபாய் காயின்ல 50 காயினுமே சரி, 5 ரூபாய் காயின்ல 45 காயின் சரி, மொத்தமா 95 காயின் சரி. இது எவ்வளவுன்னு மல்டிப்ளை பண்ணி பார்த்ததுல 10 ரூபாயில 500 5 ரூபாயில 225 ரெண்டும் சரியா 725 ரூபாய் வின் பண்ணிருக்கான். சோ வின் பண்ண 725